ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷாலோ ஃப்ரை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்ச இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கோங்க. சிக்கன் இப்போ வெந்துடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு 2 பரட்டிட்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனது நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கன் மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இலைகளை நசுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு கிளறி இறக்கிக்கலாம். இப்போ சிக்கன் ஷாலோ ஃப்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான், இட்லி, தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.